செம்மையானவர்களுக்கு நீதியும் நன்மையும் செய்கிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 125 4 கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். துதிக்க சங்கீதம் 140 13 நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்கிறவர்களாகவும் செம்மையான வழிகளிலே நடக்கிறவர்களாக இருக்கும் போதும் சிலர் நமக்கு விரோதமாக தீமை செய்து நமக்கு அநீதியும் அநியாயமும் செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் சோர்ந்து போய் கலங்குகிறது. மனிதர்கள் ஒருவேளை செம்மையானவர்களுக்கு விரோதமாக தீமை செய்யலாம் அல்லது அவர்களை புறக்கணித்து ஏமாற்றலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவர்களுக்கான நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் தருவதற்கு உண்மையும் உத்தமவுமான தேவனாய் இருக்கின்றபடியால் இந்த நாளில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி இந்த விண்ணப்பத்தை நாம் செய்யலாம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் செம்மையான அவருடைய வழியிலே நடத்த வேண்டும் என்றும், நாம் ஒவ்வொரு நாளும் நீதியாய் நடந்து நியாயத்தை நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். மேலும் கர்த்தர் நமக்கு செம்மையான இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து அவருக்கு ஏற்ற செம்மையான இருதயமாய் நம்முடைய இருதயத்தை மாற்ற வேண்டும் என்று வாஞ்சையோடு அவருடைய பாதத்தில் காத்திருக்கலாம். செம்மையானவர்களுக்கான நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணும்படிக்கு இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டும். மேலும் செம்மையானவர்கள் தேசத்தில் உயர் பதவிக்கு வர வேண்டும் என்றும் செம்மையானவர்களை தேசத்தில் உயர்த்த வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது செம்மையானவர்கள் மேல் கர்த்தர் பிரியம் கொண்டு அவர்களை ஆசீர்வதிப்பார். மேலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் வாசம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் அந்த நல்ல உத்தம தேவனை உயர்த்தி துதிப்போம்.